முனியாண்டி காளியம்மா புத்தூர் காரியனார் ஆலிக்கோல் வீதி முனியாண்டி காளியம்மா. உறவுகள் அனைவருக்கும் இன்னைக்கு என்னென்னா நாங்கள் அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். மழை வெள்ளம் பாராது ஒரு ஒரு காணொலியை உங்களுக்கு தரணுன்றதுக்காக. என்னென்னு சொல்லி சொன்னால் வைத்தியம் சம்மந்தமாக, அதாவது ஆதி காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு கிராமப்புற வைத்தியங்கள், கிராமப்புறம் சார்ந்த வைத்தியங்கள் வந்து பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறேன். அப்போ கிராமப்புறத்தில் இருக்க வைத்தியம், அந்த காலத்தில் வந்து எப்படியான வைத்தியசாலை இல்லாத பிரதேசத்தில் வந்து எப்படி வைத்தியம் செய்தாங்க என்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். முழுமையாக காணொலியோடு இணைஞ்சிருங்க. அனைத்து தகவல்களுக்கும் வர இருக்குது. என்ன மாதிரியான வருத்தங்களுக்கு என்னென்ன வைத்தியங்கள் செய்கிறாங்கன்றதை வந்து நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கேட்டறிஞ்சு கொள்வோமா. வாங்க. அன்பு சொந்தங்களுக்கு இனிமையான ஒரு வணக்கம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இது கிழக்கு மாகாணம் பதுளை வீதி, மட்டக்களப்பு மாவட்டம் பதுளை வீதி கித்துலடன் கிராமத்தில் ஒரு கனகாலமாக ஆதிகாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவச்சியத்தை நாங்கள் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவைக்கு வந்து நிறைய வருத்தங்களுக்கான மருந்துகள் தெரியும். ஸோ அந்த மருந்துகளை நாங்கள் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நேர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நிறைய வருத்தங்கள் எங்கள்கிட்ட நான் வந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரைட், இழுவ வருத்தம் என்று சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது. இழுவ வருத்தம்னா என்ன? இருக்கிறது சத்தம் கேட்டு மேல மேல இருக்கிறது, மேல மேல இருக்கிறது. அப்ப இந்த இழுவ வருத்தத்துக்கு நீங்க என்ன மாதிரியான இலைகுலைகளை நீங்க பயன்படுத்துறீங்க தெளிவுபடுத்துங்க. அதெல்லாம் அஞ்சல் நச்சு கொட்டம், இந்த உப்புக்கல், வெள்ளைப்பூடு, நொச்சி இலைய எல்லாம் இடிச்சு சாறு எடுத்து புளிஞ்சு அவிச்சு கொடுக்குறோம். அதோட அஞ்சல் நொச்சி, குப்பமேனி, தூதுவளை, கற்பூரவள்ளி. இந்த மாதிரியான இலைகுலைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இடிச்சு அதுல சாறு எடுக்கணும். அதுல அவிச்சு சாறு எடுத்து புளிஞ்சு 3 நேரமும் கொடுக்கும். 3 நேரமும் அந்த சாரை குடிச்சா அவங்களுக்கு அது குணமாகுது. அதே மாதிரி முதல்ல அடுத்த விஷயம் அந்த கைகால் முறிவு, ஒரு கைகால் முறிவுக்கு நறுவலி பட்டை இடிச்சு மஞ்சளும் அதுவும் உப்பு குழம்போடு இடிச்சு தண்ணியில் உப்பு கொதிக்க வச்சு அப்படியே வச்சு கட்டணும். 2-3 நாளை கட்டினா அந்த சரியாக போயிடும். அதுக்கு பண்ண எண்ணெய் கட்டி கொடுக்கலாம். ரைட். அப்ப 2 வருத்தத்துக்கு மருந்து. அடுத்தது வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல் நாடி போறாங்க, வைத்தியசாலையை நாடி போறாங்க. பபா கிடைக்கிற பிள்ளைகள் இருந்தா வைத்தியசாலைக்கு போய் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஆரம்ப காலங்கள்ல வந்து கிராமப்புறத்துல வந்து இப்படியான சிஸ்டம் இல்லை. ஸோ இப்படியான சிஸ்டம் இல்லாத காலத்துல வந்து அவங்க என்ன செய்தாங்க என்று சொல்லி சொன்னா, இப்படியான அம்மா மாட்ட தான் அவங்க நாடி இருந்தாங்க. அப்ப ஒரு பபா கிடைக்கிற அந்த தருவாயில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு வந்து என்ன மாதிரியான மருந்துகளை நீங்க செய்வீங்க? நாங்க செய்யறது சீரகம் பொறுத்து வெள்ளை பொருள் தட்டி போட்டு அதை கொடுப்போம். கொடுத்து பார்த்துட்டு எண்ணெய் போட்டு கொடுத்துட்டு குத்தலி வச்சு மேலே கழுவி, வீட்டில் இருக்கிறீங்களா வாட்டுக்கு போறோம்னா வாட்டுக்கு போவாங்க, வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் இருந்தால் அதுக்குள்ள மடுவிலையே நாங்கள் செய்வோம். அப்ப அந்த டைம்ல வந்து வைத்தியசாலைக்கு போகாபடியால இங்கேயே வச்சு நீங்க செய்வீங்க. அதுக்கான இடமெல்லாம் இருந்துச்சு அங்கே? அதுக்கான இடம் இல்லாட்டியே நாங்க அது அவங்க வீட்டிலேயே, அவங்க வீட்டையே போய் நீங்க நேரடியா போய் சாமான்லாம் கொண்டாங்கன்னா நூல் அதெல்லாம் கொண்டாடுவாங்க, கத்திரி எல்லாம் கொண்டாடுவாங்க, அதெல்லாம் செஞ்சு மருத்துவ வேலை பார்த்து. இப்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே, அதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மிசிமார் வந்து பார்த்துட்டு நல்லாமா நல்லா செஞ்சிருக்கீங்க சொல்லுவாங்க. நாங்க இனி அளவு அவங்க மிசிமார் அப்படி நாங்க அந்த கையளவுல தான் தொப்புள் கொடி வெட்டுறலாம். தொப்புள் கொடியெல்லாம் நீங்க கையளவு எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் செஞ்சு கட்டி அதுக்கான எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு நோயும் வரல. அப்படியான பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படி நாங்க இருந்து பெற்றிருக்காங்க. இந்த நம்ம பிரியாவும் அந்த பொடி எனக்கு நான் நீங்க தான் செய்து இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்ப காய்ச்சல் வருத்தங்கள், அப்படியான வருத்தங்கள் வந்தா, காய்ச்சல் வந்தா அப்படியே வாட்டுக்கு போவாங்க. இப்ப அப்பத்தை இருக்க மருந்துக்கும் இப்பத்தைக்கான மருந்துக்கு என்ன வித்தியாசம் யோசிக்கிறீங்க? வித்தியாசம்னு சொன்னா, இப்ப திடீர்னு நினைச்சதுக்கெல்லாம் மருந்துக்கு தான் போடுறாங்க, ஆசிரியர் தான் போடுறாங்க. கை மருந்தா தேடுறது இல்லை. கை மருந்து கேட்பாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால நாங்க அதை கறந்துறது இல்லை. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வருவாங்க, வந்து செஞ்சுட்டாங்கன்னா செஞ்சு கொடுப்போம். ஆனால் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் கூட இன்றைக்கு வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற சாதாரண மருத்துவம் சம்பந்தமா தான் தேடி கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம உண்மையா வெளிப்படுத்தி ஆகணும்.
இது உங்களுக்கு வேற எதுவும் நோய்க்கான மருந்து தெரியுமா? அதாவது முக்கியமான நோய்க்கு இப்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு வைத்தியசாலையிலே கண்டுபிடிக்காத சில நோய்களுக்கான மருந்து? வத்தது என்னன்னு சொன்னா, கால்ல ஒரு விஷமுள்ளு குத்தி கால் வீங்கிட்டா ஓகே. அதுக்கு காட்டு தேசிக்காய் வேறு, காட்டு தேசிக்காய் கொழுந்து, பெருங்காயம், தேங்காய் சிரட்டையில கரெக்டு தேங்காய் அடி தேங்காய், அது பெருங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சி கொதிக்க வச்சிருது. கொதிக்க வச்சு அப்படியே கட்டினோன்னா அந்த உள்ளுக்கு முள்ளு இருந்தா வந்துடும். முள்ளு இருந்தா அப்படியே வெளியால வந்துடும், சோமாயிடும். அந்த புளி எண்ணெய் அப்படின்ற ஒரு எண்ணெய் வைப்பாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அது புளிக்கையில வதக்கி வச்சு கட்டுறது. அது காலில் புண்ணு பழுத்திருந்தா அதுக்கு அந்த புளியாலையும் உப்பு பண்ண வச்சு அப்படியே வாழையில சுற்றி சாம்பல்ல போட்டு எடுத்து அப்படியே கட்டி தேங்காய் திருவி தெரினா உடனே உப்பு எடுத்து மாவாக்கி சூடு காட்டி நாம ஊற்றி பற்ற வச்சு சூடு காட்டி வெத்தனம் எடுத்துட்டு மருந்து கட்டினா சரி. சரியாகுமே.